இந்த காணொளியில் 4 விஷயங்களை பற்றி நான் பேச இருக்கிறேன். முதல் பிரச்சனை, இன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வரக்கூடிய இந்த இலக்கிய திருவிழாக்களின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அடுத்ததாக, நம்முடைய இந்த திமுக அரசுடைய பல்வேறு நல்ல முயற்சிகளின் நல்ல பயன்கள் ஏன் இலக்கியவாதிகளுக்கோ பதிப்பாளர்களுக்கோ போய் சேரவில்லை என்பதை பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். கடைசியாக, இந்த முதல்வருடைய கனவு இல்ல திட்டம் என்கிற விஷயம், எழுத்தாளர்களுக்கு ஒரு வாடகை இல்லாமல் குடியிருப்பதற்கான இல்லம் வழங்குவதற்கான அந்த ஒரு முயற்சி, ஒரு சிறந்த முயற்சி, அதிலும் இருக்கக்கூடிய சில கோளாறுகளை பற்றி நான் பேச விரும்புகிறேன். முதல்ல இந்த இலக்கிய விழாக்களை எடுத்துக்கொள்வோம். இந்த இலக்கிய விழாக்கள் மிகச்சிறந்த ஒரு திட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த இலக்கிய விழாக்களை இலக்கியவாதிகளோ அல்லாவிடில் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்றோம் இல்லையா, நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள், அதில் பயிற்சி பெற்றவர்களோ இதில் பெருமளவில் பயன்படுத்தப்படவில்லை. இது முதல் பிரச்சனை. அடுத்து என்னவென்றால், பதிப்பாளர்களோ இலக்கியவாதிகளோ பெருமளவில் அவர்கள் ஒரு குழுவாக அவர்களை அமைத்து அரசாங்கம் இந்த திருவிழாக்களை ஒழுங்காக முறையாக நடத்தியிருந்தால் இவை மிகப்பெரிய ஒரு லாபத்தை, பலனை மக்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் பதிப்பாளர்களுக்கும் அளித்திருக்கும். ஆனால் அப்படி ஒரு விஷயமே நடக்கவில்லை. மாறாக பெரும்பாலும் இந்த விழாக்களை அதிகாரிகளே திட்டமிட்டு நடத்துகிறார்கள். அதிகாரிகளுக்கு இலக்கியத்தை பற்றி பெரிய அறிவு இருப்பதில்லை. அவர்களுக்கு இலக்கியத்தை வளர்ப்பது என்பது இரண்டாம் பட்சமாக இருக்கிறது. அதற்கு பதிலாக அவர்கள் இதை ஒரு அரசு விழாவாக மட்டுமே பார்க்கிறாங்க, அரசு நிகழ்வாக பார்க்கிறார்கள். ஆகையால் அவர்கள் பெரும்பாலும் இந்த விழாக்களை எந்த அளவுக்கு மக்களுடைய பங்கேற்பை கொண்டு வர முடியும், அதற்கு எப்படியான பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு விழா மனநிலையிலே, கோயில் விழா எப்படி நீங்க நடத்துவீங்களோ அது மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. இலக்கிய திருவிழா என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்கள் அப்படித்தான் யோசிப்பார்கள். அடுத்த இதனுடைய ஒரு பிரச்சனையாக தான் அடுத்தது நம்ம இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள், இப்போது மதுரையில் நடக்கக்கூடிய விழாவில், திரு இலக்கிய விழாவில் விஜய் டிவி ராமர் அழைக்கப்படுவதை குறித்து நிறைய பேர் விமர்சனம் செய்வதை, பகடி செய்வதை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இவர்களுக்கும் இலக்கியத்துக்கும் சம்பந்தமில்லை என்பது நமக்கு மிக நன்றாக தெரியும். ஆனால் இவர்களை அழைத்தால்தான் கூட்டம் வரும் என்று யார் சொல்கிறார்கள்? இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அதிகாரிகள் நினைக்கிறார்கள். என்னுடைய ஒரு அடிப்படையான கேள்வி என்பது, இந்த இலக்கிய திருவிழாவின் நோக்கம் என்பது கூட்டத்தை வரவழைப்பதா, இல்லாவிட்டால் இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதா? இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் கூட்டத்தை வரவழைப்பதனால் என்ன பயன்? என்னுடைய எளிமையான கேள்வி. கூட்டத்தை வரவழைப்பதற்கு பல வேறு சாத்தியங்கள், பல்வேறு முயற்சிகளை நாம் செய்ய முடியும். வெறுமனை கூட்டத்தை மட்டும் வரவழைப்பதற்கு எவ்வளவோ உத்திகள் உள்ளன. அதற்கு நீங்க மிகப்பெரிய அளவில் ஒரு இலக்கிய திருவிழா நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்ல போனா சும்மா நீங்க ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லிட்டு நீங்க தெருவில் ஒரு பொதுவான ஒரு திடல்ல நீங்க ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை நீங்கள் நடத்தினாலே கூட, வெறுமனே ஒரு டான்ஸ், எல்லாருமே மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து நடனமாடுவதற்கு நீங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாலே, மதுரையிலோ இல்லாட்டி ஒரு கோயம்புத்தூர்லோ சென்னையில் நடத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் குவிப்பாங்க. அதுக்கு நீங்க ராமர்லாம் கொண்டு வரணும் அவசியமே கிடையாது. நீங்க அதுக்கு ஒரு நடிகரை கொண்டு வரணும் அவசியம் கூட கிடையாது. மக்களுக்கு இன்னைக்கு பொழுதுபோக்குவதற்கும் கொண்டாட்டங்களை நடத்துவதற்கும் ஒரு பெரிய ஒரு தேவை எனக்கு உருவாயிருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க மக்கள். நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அது வேற விஷயம். அதை நீங்க செஞ்சீங்கன்னா அது இலக்கியத்துக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. மக்களுக்கும் இலக்கியம் போய் சேரப்போவதில்லை. இதுதான் அந்த அடிப்படையான விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்காம சரியான இலக்கு என்ன என்று நாம் தீர்மானிக்காமல் தவறாக இதை நடத்துகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. ஒரே பயன் என்பது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் மக்களுக்கு கிடைக்கிறது. மக்களிடம் இலக்கியம் போய் சேரவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இது உண்மையான குற்றச்சாட்டு கூட. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த இலக்கிய திருவிழாவின் போது சரியான எழுத்தாளர்களை